கோயிலுக்கு போயிட்டு வந்தல, என்ன வாங்கிட்டு வந்த? அப்புறம் என்னன்னு சொன்னீங்க, என்ன சொன்ன? அங்க என்ன ஃபேமஸ் தானே சொன்னேன். ஒரு ஃபேமஸுமே இல்லையா திருச்செந்தூர்ல உனக்கு? மக்களே, ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே சொல்லுங்க திருச்செந்தூர்ல என்ன ஃபேமஸா இருக்குன்னு. எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இவருக்கு ஒரு ஃபேமஸும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஊரை பத்தி நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு. நான் கோவப்படுறேன் மாமா மேல. பாரு, மறைக்கிற இருப்பாரு அந்த மூஞ்ச மட்டை மூஞ்சி வச்சுக்கிட்டு. மீறி போனா இந்த பான் பொடி இந்த படம் அங்கதான் அது பேமஸுங்க. வேற சாமி படம் ஒன்று வாங்கிருக்கலாம். அப்புறம் திருநீர் கூட கொண்டுட்டு வரல ஃப்ரெண்ட்ஸ். இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வாங்கி வச்சு அது காணாம போச்சாமா. காக்கா தூக்கிட்டு போயிட்டு நம்மம்மா எங்க கூடுக்கிற பையன் தூக்கிட்டு செல்ல பாக்குறத பையன் பாக்குறத பையனும் எல்லாம் ஒட்டுக்க தூக்கிட்டு போறாரு. குளிக்கிற பக்கம் எல்லாம் நம்ம ஊர் மாதிரி எல்லாம் திருச்செந்தூர் இல்லைங்க. கொஞ்சம் ஏமாந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இடுப்புல ஒரு வேட்டி கூட உருவிட்டு போயிடுவாங்க. வாங்கிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரியும் திருச்செந்தூரில் என்ன ஃபேமஸ். நான் சொல்லிட்டா? அது கரெக்டாக இருந்தால் ஆமான்னு சொல்லுங்க. ஓகே, பஞ்சாமிர்த ஃபேமஸ் கரெக்டா? அது பழனி. பழனிலையும் ஃபேமஸ், திருச்செந்தூர்லேயும் ஃபேமஸ் தான் கண்ணா. ஏன் கண்ணா? பஞ்சாமிர்தம்னா பழனிங்க. திருச்செந்தூர்லேயும் அது ஃபேமஸ் தான் கொஞ்சம். எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. நம்ம தப்பு நம்ம சொல்லாம பஞ்சாம்பரம் இதுனா அது பழனி தான் ஃபேமஸ். சரி, மொட்டை இந்த மொட்டை வந்து சிரிச்சே ஆளை ஏமாத்திடும். கொஞ்சம் ஏமாந்தோம் அவ்வளோதான். தலையில் மிளகா அரைச்சிட்டு போயிடும். நம்ம மிளகா அரைப்போம். அந்த முடி இருந்துச்சு, இப்போ முடி இல்லைல்ல, அரைச்சி விட்ருவோம். நல்லா அரைச்சி தப்பி விட்ருவோம். சரியா?